இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய கோரி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தங்கச்சி மடத்தில் விசைப்படகு மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆளுநர் RN ரவி நாளை ராமேஸ்வரம் செல்வதையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட உள்ளது. இது குறித்தான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம் சோனைமுத்தன். தற்போது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மீனவர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? மேலும் ஆளுநர் வருகையொட்டி அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். தமிழக ஆளுநர் RN ரவி இருவேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நாளை ராமநாதபுரம் மாவட்டம் வருகை தர உள்ளார். ஒருபுறம் மீனவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில ஆளுநர் வருகை என்பது மேலும் பரபரப்பாக்கி இருக்கிறது. தமிழக ஆளுநர் RN ரவி நாளை ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மனோலயா மனவளர்ச்சி குன்றிய ஆதரவற்றோர் இல்ல திறப்பு விழா மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட தலைவர் பாஜகவினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் அவர்கள் இல்ல விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தர உள்ளார். அவரோடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் வருகை தர இருப்பதாக தகவலானது வெளியாகிருக்கிறது. இந்த நிலையில ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகு மீனவ சங்க பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு கட்சியினை இழந்து அந்த இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் இன்று 3வது நாளாக அந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த நிலையில நாளை ஆளுநர் RN ரவி அந்த வழியாக ராமேஸ்வரம் செல்ல இருக்கக்கூடிய நிலையில மீனவர்கள் மத்தியில அவரை காரை வழிமறைத்து புகார் கொடுக்கவோ அல்லது பல்வேறு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால மாவட்ட காவல்துறையினர் தொடர் கண்காணிப்பு பணிக்கு ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக நாளை அந்த பகுதியில் மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த தமிழக மீனவர்கள், அதாவது ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் அந்த இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தங்களுடைய, அதாவது இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் ஏலம் விடுவதை தவிர்க்க வேண்டும், மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தமிழக ஆளுநர் நாளை ராமநாதபுரம் மாவட்டம் வருகை தர இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடன் அண்ணாமலை அவர்களும் இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. நாளை ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு, அதாவது குறிப்பாக ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். குறிப்பாக அந்த தமிழக ஆளுநர் அந்த தங்கச்சி மடம், அதாவது மீனவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த பகுதியில் தான் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதனால அந்த பகுதியில் மட்டும் சுமார் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.